ஹாய் கைஸ், நீ நம்ம மூவி ரிவ்யூவில் ரெஸ்ட்லெஸ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழ் டபுளில் அவைலபிளாக இருக்குது. மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த படம் ஒரு ரொமான்டிக் ஃபீல் குட் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்தோடைய கதையை பார்த்துடலாம். படத்துடைய ஹீரோயினி கேன்சரால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க. வாழ்க்கையே அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்செட்டில் இருப்பாங்க. அதனால் இவங்க அப்படி ஜாலியாக அப்படி ஊற சுற்றிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ சின்ன வயசுலேயே அவங்க அப்பா அம்மா ஒரு விபத்தில் இறந்துருவாங்க. இதனாலே ரொம்ப அப்செட் ஆயிடுவாங்க. என்னடா அது லைஃப் இப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோ ஹீரோயின் ஒரு இடத்துல ஒன்று சேருவாங்க, பேசிப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஆகிப்பாங்க. அதுக்கப்புறம் தங்களுடைய அந்த கஷ்டமெல்லாம் மறந்து லவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியும் தங்களுக்குள்ள இது மாதிரி பிரச்சனை இருக்குன்ட்டு. இதுலேருந்து எப்படியாவது வெளிவரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கஷ்டப்படுவாங்க. இப்போ இறுதியில் அவங்க நினச்சபடி அவங்க லைஃப் வந்து சந்தோஷமாக வாழ்ந்தாங்களா இல்லையா, இறுதியில் ஹீரோயின் லைஃப் என்னவோ மாறுச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய கதை. படத்தோடைய பாசிட்டிவ் பார்த்தாவே ஹீரோயோட கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அவங்களுக்குள்ள அந்த பேசிக்கிற சீன்ஸ் எல்லாம் நல்லாவே இருக்குது. ரொமான்டிக் சீன்ஸ் நல்லாவே இருக்குது. ஹீரோ ஹீரோயின் அவங்க படுற கஷ்டங்கள், அதுக்கப்புறம் லவ் பண்ணுறது, லவ் பண்ணால் தன்னையே மறக்கிறது, இப்படி எல்லா சுச்சுவேஷன்லையும் நல்லாவே வெளிப்படுத்தியிருக்காங்க. நமக்கு ஹீரோ ஹீரோயின் கூட ஈஸியாக கனெக்ட் ஆகுது. அந்த லவ் மூமெண்ட்லாம் நல்லா ரசிக்கிற மாதிரி இருக்குது. அதேமாதிரி படத்தில் ஒரு சில கேரக்டரில் வரும். அந்த கேரக்டர் நல்லாவே திறன்பட எழுதி எடுத்திருக்காங்க. படத்துடைய லொக்கேஷன் சூப்பராக இருக்குது. படத்துடைய பிஜிஎம் நல்ல ஒரு சூப்பரான ஒரு பிஜிஎம் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி சினிமோட்டோகிராஃபி சூப்பரான ஒரு விசுவல் அப்படியே கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் தமிழ் டபுள் வாய்ஸ் நல்லா இருக்குது. ஒரு கேரக்டருக்கு நம்ம தமிழ் டபுள் வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே இதில் பார்த்தா ரொம்ப நேரம் டைலாக் அப்படி பேசிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. அது கொஞ்சம் மைனஸாக இருக்குது. மற்றபடி கதை பார்த்தா வழக்கமான கதை தான். அதனால் அதை வந்து கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்குது. செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் ட்விஸ்ட் எண்டிங்லே இல்லை. ஒரு சில சீன்ஸில் கொஞ்சம் ப்ரிடிக்டபுளாக இருக்குது. ரொம்ப பொறுமையான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே கொடுத்துருக்காங்க. நல்லா ஒரு ரசிக்கிற மாதிரி பார்த்தா தான் அந்த படம் புரியும். இல்லாட்டி நல்லா அது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸ்க்ரீன் ப்ளே பொறுத்தவரை ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. மற்றபடி இந்த படத்தில் பெரிய மைனஸில் எதுவுமே இல்லை. இந்த படத்தில் அந்த மாதிரி சீன்ஸ்லாம் இருக்குது. அதனால் ஃபேமிலியை தவிர்த்து தனியாக பாருங்கள். மொத்தம் இந்த படம் இப்படி சூப்பராக சொன்னால் இந்த படம் ஒரு ஒன் டைம் வச்சப்போ தான் நான் சொல்கிறேன். ஓகே, இதேமாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.